நண்பர்களே, தனுசு ராசி நண்பர்கள்லாம் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த ஒரு ராசி. குடும்பம் தனுசு இது ரெண்டுக்கும் தராசில் வச்சோம்னா ரெண்டும் ஈக்குவலாக நிற்கும். ஸோ ஒரு குடும்பத்துக்காக முழுமையாக உழைப்பவர் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிடைப்பது என்னமோ ஏமாற்றம் தான். 2026 ஆண்டு தொடங்கினத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்னு. ஆனால் ஒன்று இன்னும் நடந்த மாதிரி தெரியல. இந்த வீடியோவில் சில நிமிடங்கள் ராசி பலன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய பலன் அப்படின்னு நினைங்க. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டீங்க? ஏன் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தாமதமாயின? ஏன் நீங்கள் நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றினாங்க? இனிமேல் என்ன நடக்க போகுது, எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பலன்கள் பொதுவாக ராசி பலன் அல்லது தனுசு ராசி பலன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காமல், தனுசு சந்திர ராசி கொண்டவங்களுக்கு ஜோதிட அடிப்படையிலான சில தகவல்களை நம்ம சொல்கிறதா நினச்சிக்கோங்க. உங்களுக்கு கிரக நிலைகள், தசாபுத்தி, லக்கணம் இது எல்லாமே ஜாதகத்தை பற்றி தான் செக் பண்ண முடியும். ஸோ இதை நம்பி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இது ராசி பலன் தானே 100% ஏன் மேட்ச் ஆகலை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து ராசி பலன், நீங்கள் பார்க்குறது ஜாதக பலன். ஸோ தனுசு ராசிக்காரங்க யார் அப்படின்னா, தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான். குரு அப்படிங்கிறது ஞானம், தர்மம், கல்வி, ஆன்மீகம், உயர்ந்த சிந்தனை, நம்பிக்கை, வளர்ச்சி ஆகியவெல்லாம் காரகனாக இருப்பாங்க. இதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே நல்ல மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க. குரு எப்படி நினைப்பார்? நல்லது தான் நினைப்பார். அந்த மாதிரி யாரையும் எளிதில் வெறுக்க மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண மாட்டீங்க. தங்களால் முடிந்த உதவி செய்வீங்க, இல்லையா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமையாவது இருப்பீங்க. இவங்களோட மனசில் கபடம் குறைவாக இருக்கும். அதாவது கள்ளங்கபடம் இல்லாத ஆளுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் இதுவே பல சமயங்களில் இவங்களுக்கு பாதகமாகவும் மாறி இருக்குது. நீங்கள் பாவம் பார்த்து மாட்டிக்கிட்ட விஷயம் தான் அதிகம். எல்லாரையும் நம்பக்கூடிய குணம், இவரும் நல்லவர் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இயல்பு காரணமாக சிலர் இவங்களை நம்பிக்கையை தவறாக பயன்படுத்திக்குவாங்க. இது இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. தனுசு ராசிகளினுடைய முக்கியமான குணாதிசயங்கள் அப்படின்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்னன்றால் நேர்மை தான். நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுனால எவனுக்கும் பயந்து போகணும்னு அவசியம் இல்லை. சின்ன ஒரு தவறு பண்ணவன் தான் எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருப்பான். நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை. யாராவது தவறு செய்தால் நேருக்கு நேர் சொல்லிவிடுவாங்க. மனதில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றாக நடிக்க மாட்டாங்க. அவங்க பேச்சு சிலருக்கு கடுமையாக தோன்றலாம். என்னடா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்கள்கிட்ட எதிரியாட்ட அப்படியே பழகலாம். ஆனால் அதில் தீய நோக்கம் இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எதிரில் இருக்கிறவனுக்கு தெரியும். அந்த ஸ்பாட்டில் கோவப்படுவானே தவிர அவன் போய் யோசிப்பான், டே அவனை கரெக்டாக தான்டா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். அந்த மாதிரி பேசக்கூடிய நபர் தனுசு ராசி. மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது இவர்களின் இயல்பு அல்ல. மாறா நீங்கள் இன்னும் உயர வேணும் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய மனம் இவங்கள்ட்ட நிறையவே இருக்குது. ஆனால் இந்த நல்ல மனதுக்கே பல முறை விலை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இவங்களோட வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் ஏமாற்றங்கள்? இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் மீண்டும் ஏமாற்றங்கள்? நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, தோற்றுறீங்க, இல்லை ஏமாந்துடுறீங்க, வந்துடுறீங்க, இப்படி தான் போய்ட்டுருக்கு. ஏன் அந்த ஏமாற்றங்கள்னு யோசிச்சிருக்கீங்களா? கடந்த சில வருடங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் நம்பிய ஒருவர் உங்களை விட்டு விலகியிருக்கலாம். உறவினர் ஒருவர் செய்த செயல் மனதில் ஆழமாக காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். நண்பர் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் உடைந்திருக்கலாம். சிலருக்கு தொழிலில் பங்குதாரர் மூலமாக ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது பார்ட்னர் மூலமாக ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு காதலில் துரோகம் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு குடும்பத்திலேயே மதிப்பில்லாத நிலை ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி நிலந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வேறு வேறு மாதிரி. ஆனால் பல தனுசு ராசிக்காரர்கள் கடந்த ஆண்டுகளில் நம்பிக்கை தொடர்பான சோதனைகளை எதிர்கொண்டதாக உணர்ந்திருக்கலாம். இது உண்மை. இது நடந்துச்சா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்பிக்கை ரீதியாகவும் துரோகம் ரீதியாகவும் நீங்கள் சில செயல்களை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயத்தில் இருக்குது, ராசி ரீதியான விஷயத்தில் இருக்குது. நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன், ஆனால் எனக்கு தான் ஏன் இப்படிலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வி பல தனுசு ராசிக்காரர்களோட மனசில் எழுதிக்கிட்டே இருக்குது. உதவி செய்தவங்களே மறந்துடுவாங்க. நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவன் தான் உங்களுக்கு முதல் எதிரியாக இருப்பான். நம்பிக்கை வைத்தவர்களே விலகிடுவாங்க. குடும்பத்திற்காக உழைத்தும் பாராட்டு கிடைக்கல அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட்டு. உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கல அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட்டு. இந்த அனுபவங்கள் பலருக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தியிருக்கலாம். ஜோதிட பார்வையில் வாழ்க்கையில் சோதனைகள் அப்படிங்கிறது ஒரு கட்டமாக கருதப்பட்டுக்கிறது. அது ஒருவரை முதிர்ச்சியடைய செய்யும். பல நம்பிக்கைகளை உடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இது வந்து, அதாவது ஒரு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் ஜோதிடத்தை நம்புறதில்ல. யூடியூப்பில் போட்டாங்க அப்படின்னா ஜோதிடம் வந்து பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஜோதிட ரீதியான பலன் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசி ரீதியான பலன், உங்களோட ஜாதக பலன் இல்லை. அதை ஃபஸ்ட்டு முன்னாடியே சொல்லிடும். இந்த ராசிக்காரர்களே தனுசு ராசிகள் ஒரு வித்தியாசமான ராசிகள். ஏன் நல்லவர்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் நல்லவர் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, ஓகே. இது பலரோட கேள்வி. தனுசு ராசிக்காரங்க மற்றவங்கள எளிதாக மன்னித்துருவாங்க. ஈஸியாக நீங்கள் வந்து மற்றவங்கள சரி போ அப்படின்னு பார்த்துட்டு விட்ருங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க, மீண்டும் நம்புவாங்க. இதுதான் சிலரால் தவறாக பயன்படுத்தப்படுது. நீங்கள் செகண்ட் டைமும் ஒரு நம்பிக்கை மேலே உங்கள் மேலே நம்பிக்கை துரோகம் பண்ணால் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? எல்லாரையும் ஒரே அளவில் நம்பாமல் யாரை எந்த அளவில் வாழ்க்கையில் அனுமதிக்கணும் அப்படிங்கிறத அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு முக்கியமான பாடம் இருக்கும்.
இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைமாவது ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. உண்மையாக இல்லையா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்ட தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்காமல் இருந்திருக்கும், கிடைத்த வேலையில் நிலைத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கும், தொழிலில் எதிர்பாராத லாபம் இல்லாமல் இருந்திருக்கும், கடன் சுமை அதிகரிச்சிருந்திருக்கும், வாங்க நினைத்த வீடு தள்ளி போயிருக்கும், வாகனம் வாங்கும் திட்டம் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு நிறைவேறிருக்கு, அது ஜாதக ரீதியான உண்மைகள். திருமணம் தாமதமாகிடலாம், குழந்தை பாக்கியம் காத்திருக்க வச்சுருக்கோம், அதுக்கு அப்புறமேட்டு ஓகே இருக்கும். இந்த தாமதங்கள் ஒரே காரணத்தால் மட்டுமே நடக்கிறது அப்படின்னு கூற முடியாதுங்க. ஜோதிடத்தில் கிரக நிலைகள் ஒரு காரணமாக கருதப்பட்டாலும், வாழ்க்கையில் பொருளாதாரமும் குடும்ப சூழலும் உடல் நலமும் கல்வியும் வேலை வாய்ப்பு போன்ற காரணங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரருடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா, இவங்க எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பாங்க. மற்றவங்க முன்னாடி வளர்ந்து காட்டுறதுல தனுசு ராசி ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். ஒரு முறை தோல்வி அடைந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து பாடம் கற்றுக்கொள்வாங்க. ஒரு கதவு முடினா இன்னொரு கதவை தேடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க. இதுதான் இவங்களோட உண்மையான வலிமை அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதன். அதனால தான் பலர் ஆரம்பத்தில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் பின்னர் நல்ல நிலையில் வந்து அடைகிறாங்க அப்படின்னு ஜோதி ரீதியான பொதுவான கருத்துமே இருக்குதுங்க. யார்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, 2026 குறிப்பாக இந்த 2026 6-7 மாதம் முடிய போகுது. இப்போ அளவுக்கு மீறி புகழ்பவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வருமானத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்களா, அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. அதாவது கடன் வந்து உங்கள்கிட்ட பணமாக கேட்குறான்ல, கொஞ்சம் பணமாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் சரி பண்ணி தந்துடுவேன், இல்லை நகையாக கொடுத்தீங்கன்னா பேங்கில் வச்சு தந்துடுவேன். இந்த மாதிரி ஆள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் குடும்ப விஷயங்களை தெரிந்து கொள்ள முயல்பவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கூடுறான் பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். அவன் தான் வச்சு செய்ய போகிறான். இவங்ககிட்ட சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி எல்லாரையும் சந்தேகிக்க தேவையில்லை, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் முக்கியமான முடிவுகளை உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியை விட சிந்தனைக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நல்லது நடக்கும். மனதளவில் ஏற்பட்ட காயங்கள்னு பார்த்திங்கன்னா, பல தனுசு ராசிகள் வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய சுமைகளை வச்சுட்ருக்கீங்க. தங்கள் கவலைகளை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. இரவு நேரங்களில் தனியாக யோசிப்பீங்க, தனியாக பேசுவீங்க, தனியாக அழுதுருக்கீங்க. தனியாக 4 அறையில் ஒரு தலைவாணி தான் உங்களோட பாதுகாப்பாக இருந்திருக்கு. எப்போது என் வாழ்க்கையில் மாறும், எப்போ என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், எப்போ என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தெரியும், எப்போ நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற கேள்வி பலமுறை மனதில் வந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் இந்த அனுபவங்கள் உங்களை மேலும் வலிமையாக்கும் முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு ஒரு புதிய தொடக்கமாக இருக்க போகுது. உங்களுக்கு பல ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, நின்று போன விஷயங்கள் நடக்க போகுது, ஒரே நாளில் மறைந்து விடும் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான வாய்ப்புகள், அது சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அமைய போகுது. அதற்கான நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதீங்க. நிதி திட்டமிடலை முக்கியமாக கொஞ்சம் மைண்டில் வச்சு அதை கால்குலேட் பண்ணுங்கள். உடல் நலத்தில் அலட்சியம் செய்யாதீங்க. குடும்பத்தினருடன் திறந்த மனதுடன் பேசுங்க. ரொம்ப அப்படியே கொஞ்சம் பேசி கொஞ்சம் ஓப்பனாக பேசுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நிறுத்தி பேசி அதை சரி பண்ணிக்கோங்க. முயற்சிகள் இருந்தும் பலன் இல்லாமல் போனது வந்து சின்ன சின்ன மாற்றத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க. அது ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்காக கொடுக்க போகுது அப்படின்னு செஞ்சுக்கோங்க. செய்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காது, அது இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் காத்திருந்தீங்க அப்படின்னா நிலை தொடர்ந்து வரும், நல்ல நிலை உண்டாகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சியெலாம் உண்டாச்சு, குரு பயிற்சி மூலமாக நன்மை நடக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓரளவுக்கு பர்சன்டேஜ்லாம் சொன்னாங்க சார். ஆனால் அதில் பெரிய வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க இந்த காலகட்டம். குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்படியே 100% கிடையாது, ஓரளவுக்கு தான். அப்போ உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணி தான் பண்ணியாகணும். கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. வேலை மாற்றம் குறித்த நல்ல செய்திகள் வரலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து தீரும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தீர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நின்று இருந்த திட்டங்கள் நகர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ திட்டமிடல் முயற்சி இருந்துச்சுன்னா சரியான முடிவுகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி உண்டு அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னொன்று, எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் தாமதமாகுது அப்படின்னு ஒரு யோசனை இருக்குல்ல உங்களுக்கு. என்னென்ன தாமதம், திருமண தாமதம், வீடு வாங்குறதுல தாமதம், கார் வாங்குறதுல தாமதம், பதவி உயர்வுகள் தாமதம், வெளிநாட்டு செல்றதுக்கு வாய்ப்பில் தாமதம், உடல் ரீதியான விஷயங்களில் சரியாகிறதுனா தாமதமாகிட்டு உங்களுக்கு. சில காலங்களில் கிரக நிலைகள், வாழ்க்கை சூழல், பொருளாதார காரணிகள்லாம் வந்து இணைந்து தான் இதை வந்து செயல்படுது தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாதகத்தை சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த டைம் பரவாயில்லையா இருக்குது. இந்த மாதிரி தாமதங்கள் ஏற்பட்டிருக்குன்னா குலதெய்வ கோயில் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதை ட்ரை பண்ணுங்கள். குலதெய்வ கோயில் போய்ட்டு தான் சார் இருக்கும் அப்படிங்கிறீங்க, உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர், அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் பார்க்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். வேணும் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி ப்ரமோஷன் எடுத்துட்டாலும் சரி, எப்படி எடுத்துட்டாலும் சரி, வேணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம். மனதில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையலாம். சிலருக்கு எதிர்பாராத தொலைபேசி அழைப்பு அல்லது பழைய தொடர்பு மீண்டு வரும். ஃபோன் மூலமாக உங்களுக்கு அது டார்ச்சர்னு நினச்சாலும் சரி, பழைய தொடர்புன்னு நினச்சாலும் சரி, ஒரு படபடப்பை ஏற்படுத்தும் பார்த்திங்களா, லைட்டாக அப்படி உள்ளுக்குள்ள ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம். வேலை தொடர்பான ஒரு தகவல் கிடைக்கலாம். அடுத்த 4 நாட்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அமைதியாக பேசுவது ரொம்ப உதவும். இந்த கடைசி 4 நாள் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகுது.
சிலருக்கு நேர்முக தேர்வு, ஒப்பந்தம், புதிய வேலை, சிறிய வருமான உயர்வு போன்ற நல்ல செய்திகள் கிடைக்கலாம். இவை அனைவருக்கும் ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு கூற முடியாது. பொது பலன்களாகவே எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு 2026 புதிய வரன் அல்லது மணமக்கள் தொடர்பான பேச்சுகள் தொடங்கும். வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். முன்பு தடைப்பட்ட பேச்சுகள் மீண்டும் வரக்கூடும். ஏற்கனவே உங்களுக்கு ரெடியானது தடைப்பட்டு மறுபடியும் இப்போ வந்து அந்த பேச்சுவார்த்தை உங்களோட காதுக்கு வந்து போகும். ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கணும். அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப பின்னணி, குணநலன், பொருளாதார நிலை போன்றவற்றெல்லாம் நல்லா ஆராய்ந்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. திருமணமானவங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் இருந்தால் அவற்றை பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்க. புரிதல் அதிகரித்தால் உறவு வலுப்படும். இந்த புரிதல் இல்லாதனால தான் உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கல்யாண விஷயத்தில் இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் 2026 நம்பிக்கையூட்டக்கூடிய ஆண்டாக இருந்திருக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு வராங்க. இந்த வருடம் உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். ஆனால் மருத்துவ ஆலோசனையை தொடர்ந்து பின்பற்றுவது ரொம்பவும் முக்கியம். ஜோதிடத்தை மருத்துவ சிகிச்சைக்கு மாறாக கருதக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய நிறுவனங்களில் விண்ணப்பிக்க நல்ல காலமாக இருக்க போகுது. பழைய தோல்விகளை நினைத்து முயற்சியை நிறுத்த வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத துறைகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். அதிக வேலை பளு இருக்கலாம். ஆனால் அதுவே எதிர்கால பதவி உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு முன்பு நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த வருடம் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும். வாய்ப்புகள் சிலருக்கு இருக்கலாம். புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் கணக்கிட்டு அதிகமாக பண்ணலாமா கம்மியாக பண்ணலாமா, அதிகமாக பண்ணால் அந்த டைம் மாட்டுவீங்க. பொறுமையாக கம்மியாக பண்ணுறது பெட்டர். பங்குதாரர்களை தேர்வு செய்வதில் கவனம் செலுத்துங்க. அதாவது உங்களோட இன்வெஸ்டரோ அல்லது பார்ட்னரோ ரொம்ப எச்சரிக்கையாக எடுங்க. ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், ஆனால் போக போக கொஞ்சம் கசக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவு மெதுவாக உயரக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கலாம். வருமானம் வந்த உடனே முழுவதையும் செலவு, அதாவது வருமானம் வந்த உடனே முழுவதையும் செலவழிப்பதை விட சேமிப்பு, அவசர நிதி, கடன் குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் அந்த கடனை பொறுத்த வரைக்கும் கடன் சுமையால் மன அழுத்தத்தில் இருக்கிறதுக்கு பலருக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2026 சிலருக்கு கடன் மறுசீரமைப்பு வாய்ப்பு உண்டு. அதாவது ஒன்றே அதை நகையை வச்சு சரி பண்ணுவீங்க, இல்லை லோனை சரி பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று மாற்றுவீங்க. வருமானம் அதிகரிப்பதால் தவணைகளை செலுத்தக்கூடிய வசதி போன்றவை உங்களுக்கு உருவாகலாம். ஸோ புதிய தேவையற்ற கடன்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பம் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சில மன வருத்தங்கள் குறையுங்க. சிலர் மீண்டும் ஒன்று சேர்கிறதுக்கான சூழல் உருவாகும். ஆனால் பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் பேசுவதை உறவுகளை பாதிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுங்க. எல்லா நண்பர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்கள் வளர்ச்சியை உண்மையாக விரும்புபவர்களையும் உங்கள் வெற்றியை பார்த்து அமைதியாக பொறாமைப்படுபவர்களையும் வேறுபடுத்தி அதை கற்றுக்காங்க. இந்த ஆண்டில் முக்கியமாக நீங்கள் பாடமாக இதை தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வருமான வாய்ப்பு உண்டு. தன்னம்பிக்கை இழக்காதீங்க. புதிய திறன்களை கற்றுக்காங்க. பண விஷயங்களில் எழுதி பதிவு செய்ய பழக்கத்தை வச்சுக்காங்க. இல்லை எழுதிக்காங்க, ஒரு நோட்டில் மொபைலில் கூட நோட் பண்ணிக்காங்க. உடல் நலத்தை கவனிங்க, அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. யாருடைய வார்த்தையும் உடனே நம்பாதீங்க, தயவு செய்து சொல்கிறோம். ஸோ அதே போல் இந்த வீடு சொத்து எல்லாமே நீங்கள் வாங்குறீங்க, அது எல்லாமே ஓகே தான். மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த சொத்து, வீடு, நிலம், முதலீடு இது எல்லாமே பரவாயில்லையாக தான் இருந்தாலும் முன்பணம் தயாராக இருந்தும் ஒப்பந்தம் தடைப்பட்டிருக்கலாம் இந்த காலகட்டம். அதாவது உங்களுக்கு பணம் இருந்தும் வாங்க முடியாமல் இருக்கலாம். கடன் ஒப்புதல் தாமதமாக இருக்கலாம். லோனுக்கான அக்ரிமெண்ட் உங்களுக்கு இதாக கரெக்டாக கிடைக்காமல் போயிருக்கலாம். பிடித்த வீடு கையை விட்டு போயிருக்கலாம். நிலம் வாங்கக்கூடிய திட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய எண்ணம் உருவாகும். தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடிய திட்டம் உருவாகும். இது எல்லாமே பரவாயில்லையாக தான் இருக்குது. வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி உண்டு. தொழிலில் விரிவாக்கம் உண்டு. குடும்ப காரணங்களால் வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகலாம். அது சின்ன சின்ன விஷயங்களால் நீங்கள் நிராகரிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பலன் தரக்கூடும், சிலருக்கு கொஞ்சம் தள்ளி போகும், அவ்வளோதான். அது ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். யார் உங்களோட தடைகளுக்கு காரணம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ தடைகள், யாராவது என்ன தடுக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, திட்டமிடாத முடிவுகள் தான் உங்களுக்கு காரணம். பொருளாதார சிக்கல்களும், தவறான கூட்டாளிகள், தகவல் பற்றாக்குறை, கால தாமதங்கள், சில நேரங்களில் நம்மளோட சொந்த தயக்கமும் அது காரணமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வெளி எதிரிகள் யாரும் கிடையாது. கூட்டாளிகள் எதாவது இருக்காங்க அப்படின்னா நண்பர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் தாமதங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிகள் அடிக்கடி அனுபவிக்கக்கூடிய ஒன்று தாமதம். ஆனால் பலரோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான அம்சம் இருக்குது. ஆரம்பத்தில் தாமதம் வந்தாலும் பின்னர் வெற்றி, அதாவது பின்னர் நிலையான வெற்றி இருக்கும். அவசரமாக கிடைத்த பல விஷயங்கள் நீடிக்காமல் போகலாம். ஆனால் காத்திருந்து கிடைத்த வாய்ப்புகள் நீண்ட கால பலனை தரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுவாங்க. இந்த மனப்பான்மையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம்.
அதே போல் செய்வன கந்திஷ்டி அப்படிலாம் பார்த்திங்கன்னா செய்வன இருக்குதா இல்லை கந்திஷ்டி யாராவது வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சமூக விஷயங்களில் இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை இழப்போ அல்லது உடல்நல பிரச்சனையோ பொருளாதார சிக்கலோ அல்லது குடும்ப கருத்து வேறுபாடுகள் போன்றவற்றெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தேவையான இடத்துல மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கோங்க. நிதி திட்டமிடல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சட்ட ஆலோசனை பார்த்துக்கோங்க. மனநல ஆதரவு கொஞ்சம் பெற்றுக்கோங்க. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணவே நல்லதாக இருக்கும். அதே போல் பொறாமை உள்ளவங்ககிட்ட எப்படி அடையாளம் காண முடியும் அப்படின்னா உங்கள் வெற்றியை பாராட்டுவது போல் நடந்துக்குவாங்க. ரொம்ப பாராட்டுற மாதிரி நடந்துக்குவாங்க. நீங்கள் முன்னேறும்போது அமைதியாக விளக்குவாங்க. உங்கள் திட்டங்களை அதிகமாக கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சிப்பாங்க. தோல்வி அடைந்தால் மட்டும் ஆறுதல் சொல்ல வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. அதே போல் முக்கிய முடிவுகள், முதலீடுகள், தொழில் ரகசியங்கள் போன்றவற்றெல்லாம் யாரிடமும் தெளிவாக அப்படியே தேவையின்றி அதாவது சொல்கிறதோ இல்லை என்கிட்ட சேர்ந்து பகிர்ந்துக்கிறதோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன பரிகாரம் அப்படின்னா வியாழக்கிழமையில் குரு பகவானை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க. கல்விக்காக உதவி செய்யுங்க. ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. அன்னதானம் செய்ய முயற்சி பண்ணுங்கள். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக தியானம் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கி செய்ய வேண்டியவை அப்படின்னா அது இன்றைக்கே செய்யுங்க. நாளைக்கு தள்ளி போடாதீங்க. வருமானம் வந்தோட சேமிப்பு ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்து வைங்க. புதிய திட்டங்களையும் திறன்களையும் கற்றுக்கொள்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. உடல்நல பரிசோதனைகளை தவறாமல் செய்யுங்க. குடும்பத்தினுடன் திறந்த மனதோடு பேசுங்க. முக்கிய முடிவுகளை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காதீங்க. தகவல்கள் அடிப்படையை கொண்டு முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக கடவுளால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. தொழிலில் யாரையும் நம்பி தேவையில்லாத அதிக முதலீடுகள் போட்டு மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வெற்றி, கல்வியில் வெற்றி, எல்லாமே வெற்றி தான். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு தாமதிக்குது அப்படின்னா உங்களோட ஜாதக ரீதியான தசாபுத்தி பலன்களை செக் பண்ணணும். அதை செக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட A to Z எல்லாமே சொல்லிடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான். அதோடு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். ஓம் துர்க்கையம்மனை போற்றி, ஓம் துர்க்கையம்மனை போற்றி, ஓம் துர்க்கையம்மனை போற்றி அப்படின்னு மறக்காம 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.